ரைட். இப்போ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடந்ததில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே வந்தோம். சரியா? இப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னா, ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1919. இந்த 1919 ரவுலட் சட்டம் கொண்டு வர மசோதா நிறைவேற்றிட்டு இருக்காங்க. எப்போ அப்படின்னா பிப்ரவரி மாதம் மசோதாக்கள் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு இருக்கு. அப்போ இதை எதிர்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரவுலட் அறப்போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஸ்டார்டிங் இதுல ஒரு பெருமை நமக்கு என்ன அப்படின்னா, இந்த போராட்டம் ஆரம்பிச்ச இடம் என்ன இடம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் தான் இந்த போராட்டம் முதல்ல ஆரம்பிக்கும். 1919 மார்ச் 17 என்ன பண்றாருன்னா, காந்தி தமிழ்நாட்டுக்கு வராரு. காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த முக்கியமான ஒரு ஒன்வேர்டுன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஒன்வேர்டு. மார்ச் 17 1919 அதுலதான் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. இங்க வந்து யார் வீட்டுல தங்குறாரு அப்படின்னா, கஸ்தூரி ரங்க ஐயங்கார் அப்படிங்கிறவரோட வீட்டுல தங்குறாரு. தங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ரவுலட் சட்டத்தை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறப்போராட்டம் எதிர்க்கணும்னா, இது வந்து வன்முறையா இல்ல, ஒரு அறப்போராட்டமா கொண்டு வந்து இதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. அப்ப இதுக்காக கஸ்தூரி ரங்க வீட்டுல தங்கி 2-3 நாள் கழிச்சு சத்தியாகிரக சபை அப்படின்னு சொல்லி, இந்த உப்பு சத்தியாகிரகம் இருக்குல்ல, அதே மாதிரி இது சத்தியாகிரக சபை. உப்பு சத்தியாகிரகமே வந்து இதோட கண்டினியூஷன் தான். அப்போ என்னன்னா 1919 மார்ச்ல 21-22 சத்தியாகிரக சபை ஆரம்பிக்குது. இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து இதை நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்படுது. இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல காந்தி தலைவராகவும் கஸ்தூரி ரங்க ஐயங்காரு, அப்புறம் விஜயராயவர், டிபி பிரகாசம் இவங்கெல்லாம் துணைத் தலைவரா இருந்துதான் இந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரியா? இந்த சத்தியாகிரக சபையில என்ன பண்றாங்கன்னா 120 பேர் வந்து கையெழுத்திடுறாங்க. சரியா? ஆனாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தை ஆங்கிலேய அரசு வந்து சட்டத்தை மசோதாவை நிறைவேற்றுது. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏப்ரல் 6 இதை நம்ம துக்க தினமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வாராங்க. அப்ப என்னன்னா, தூத்துக்குடி, சென்னை, திருச்சி, தஞ்சாவூர் இந்த இடத்துக்குலாம் சுற்றுப்பயணம். ஏன்னா காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறாரு. சென்னை மாகாணத்துல தங்கி இருக்கிறாரு. சென்னை மாகாணத்துல தங்கியிருந்து அங்க மட்டும் வந்துட்டு அப்படியே போக முடியாது. அப்போ இப்ப நம்மளுக்கு முக்கியமான நகரங்களா இருக்குல்ல, அந்த நகரங்கள் மாதிரி திருச்சி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, நீங்க இந்த 4 இடங்கள் முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? இது 3மே நீங்க என்ன தலைநகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் வந்து சோழர்களோட தலைநகரமா இருக்கும். திருச்சியும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். சரியா? திருச்சி, தூத்துக்குடி இது எல்லாத்தையும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்க எல்லாம் பிரச்சாரங்கள் பண்றாரு. இந்த பிரச்சாரங்கள் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் கவர்மெண்ட் கொண்டு வருது அப்படின்னா, இப்ப பிரச்சார கூட்டங்கள் வைக்காங்கல்ல, அரசியல் கூட்டமா இருக்கட்டும், பிரச்சார கூட்டங்களை எதுக்கு வைப்பாங்கன்னா, தங்களோட கொள்கைகளை வெளியே சொல்றதுக்காக வைப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரவுலட் சட்டத்தை நம்ம எதிர்க்கணும், அதை எதிர்த்து நம்ம வந்து என்ன மாதிரி போராடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்க வந்து ஒரு சொற்பொழிவு ஆச்சுறாரு காந்தி. இது எல்லாமே 17 வந்து 21-22 பிளான் பண்ணி, அதுல இருந்து ஏப்ரல் 6 இந்த இன்பிட்வீன் பீரியடுக்குள்ள தமிழ்நாட்டுல காந்தி இங்கதான் இருக்கிறாரு. மார்ச் 30 தான் இங்க இருந்து வெளியே போறாரு. இன்பிட்வீன் இந்த 7 days to 13 days கேப்புக்குள்ள இது எல்லாமே நடக்குது. 2 வார கேப்புக்குள்ள 17 வந்து 21-22 பிளான் பண்ணி அடுத்த 2-3 நாள்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, போராட்டங்களை ஆரம்பிச்சு வச்சுட்டு இங்க இருந்து போறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் பம்பாயில நடந்த மாதிரியும் அகமதாபாத்ல நடந்த மாதிரியும் தமிழ்நாட்டுல அவ்வளவு தீவிரம் அடையல இந்த ரவுலட் அற போராட்டம். ஆனா ஆந்திராவில கூட நல்ல வேகமா வளர்ந்துச்சு. ஏப்ரல் 6 அப்புறம் இது அப்படியே மங்கி அப்படியே காணாம போயிடுச்சு இந்த ரவுலட் அற போராட்டம் அப்படிங்கிறது. ஆனா முக்கியமா என்ன நடந்துச்சுன்னா, நிறைய பேர் இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சென்னை மாகாணத்துல வந்து யாரு தங்கியிருந்தாங்க அப்படின்னா, குஜராத்தியர் தங்கியிருந்த அவங்க தலைமையில நடத்தப்பட்டுச்சு. முஸ்லிம்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இதுக்கு குஜராத்தியர் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. நூற்பாலை தொழிலாளர்கள் அவங்க போராட்டம் நடத்தினாங்க, வேலைக்கு போகல. முஸ்லிம் வணிகர்கள் வந்து ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இந்த ஆதரவு எல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, போராட்டம் வலுவடையதை காட்டுது. இப்போ நீங்க ஒரு பக்கம் போராட்டம் நடத்த, ஒரு பக்கம் ஒரு குரூப் கண்டுக்கிடாம இருக்காங்கன்னா, ஒருத்தர்கள் மட்டுமே இழுத்துட்டு இருக்க முடியாது. போராட்டம் அப்படிங்கிறது எல்லாரும் மக்களா சேர்ந்து பண்றதுதான் போராட்டம். நீ ஜான் விக்டர் மட்டும் பண்ணா, மற்ற கிளாஸ்ல ஜான் விக்டர் மட்டும் பண்ணுவான், மற்ற எல்லாரும் நம்ம வந்து அமைதியா இருப்போம் அப்படின்னா அது போராட்டம் ஆகாது. எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் அதுக்கு பேர் போராட்டம். அப்போ ஒரு சில இடத்துக்கள்ல நடந்து ஒரு சில இடத்துக்கள்ல நடக்கல, அதாவது வணிகர்கள் ஆதரவு கொடுக்கல, ஒரு முக்கியமான பெரும்புள்ளிகள் வரல அப்படின்னாலே அந்த போராட்டம் தீவிரம் அடையாது.
அப்போ இவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்கும்போது என்ன நடக்கு அப்படின்னா இதோட விஷயங்கள் பெருசாகுது. எல்லாருமே ஆதரவு கொடுக்காங்க. பத்திரிகை சுதந்திரத்தையும் மீறி காந்தியோட புத்தகங்களை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த புத்தகங்களை இதன் மூலியமா வெளியிட்டாங்க. சரிங்களா? பல பேட்டைகள்ல இந்த போராட்டம் நடக்குது. புறநகர் பகுதிகளில் எவ்வளவுதான் இந்த போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருந்தாலும் மாநகர் பகுதிகளில் பரவலா பரவிச்சு. ஆனாலும் அதிகபட்சமா தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த போராட்டம் அப்படியே மங்கி அப்படியே வந்து காணாம போயிடுச்சு. இதுதான் கடைசியா முடிஞ்ச ரவுலட் போராட்டத்தோட இந்த தரிசனம். உண்மையான விஷயம் என்னன்னா இந்த ரவுலட் போராட்டம் அறச்சட்டம், இந்த ரவுலட் போராட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது நமக்கு ஒரு பெருமை. காந்தி இங்க வந்து நம்ம இதுல சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாட்டோட பங்கு இந்த ஒரு விஷயத்துல முக்கிய பங்கா இருக்கு.